அருகமில்ல மேல் வேரோடி மூங்கிலை போல் ஓங்கி என்று சுவசேமா நிறமகளித்தோடு வாழ்ந்திருப்பேன். தங்கள் சித்தமின் பாக்கியமாக ஒரு சின்ன விண்ணப்பம். இந்த பால்சபைக்கு முன்பதாகத்தானே எங்களை வரவேற்க செய்தி என்ன கேட்டா, அதாவது உங்களுக்கு தெரியாத ஒன்று கிடையாது. தெரியாத சொல்லி அதாவது பட்டி மக்களாய பாண்டவரை சூதுமகனை ஆடி நாடு நகர் உப்புச்சட்டி வரவோடு அண்ணாக்கர் அனைத்தையும் பறித்து கொண்டு காடகம் அனுப்பி வைத்தோம். அனுப்பி வைத்து 6 வருடம் ஆகிவிட்டது. 6 ஆண்டுகள். 1வது சூரியவனம், 2வது ராவரிசி வனம், 3வது முறுக்குமுகாசி வனம், 4வது காளை பயிர் வனம், 5வது சைந்தை வனம், 6வது காவதாய பருவத்தில் இருப்பதாக தூதுவர் செய்தி சொல்லி செய்தி உங்களுக்கு காதுல எட்டிருக்கு. ஆமா, இருந்தாலும் அப்படி இருக்கின்ற போது ஒருவேளை அந்த அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் கானகத்தில் கடந்து செத்திருந்தா அவனுக்கு பங்காளி யாரு? நாம தான் பங்காளி. அவனுக்கு ஒரு இறுதி சடங்கு செய்யணும். ஒரு ஈம சடங்கு செய்யணும். அது யார் செய்யுது? நீங்க தானே செய்யணும். நாம செஞ்சாகணும். ஆமா. ஆகையால் கானகம் சென்று பாண்டவர் உயிரோடு தான் இருக்கின்றார்களா இல்ல இருந்து விட்டார்களா அப்படி என்று தேடி பார்த்துட்டு வரலாம் என்று கானகம் போகிறேன். சரி, அப்படி ஒரு இது நம்ம பேசிக்கொள்வாங்க. வாயாடி முண்டை வாயாடி இதனால் வரைக்கும் 50 ராஜாக்களை சூது பகடையாடி நாரதம் பதித்து மனதமன கானகம் ஓட்டி 6 ஆண்டுகள் ஆகிறதுன்னு சொல்றாரு. அவங்க செத்துருந்தா ஒரு இமச்சடங்க செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க செத்தா நமக்கு என்ன, உயிரோடு இருந்தா நமக்கு என்ன? இவங்களுக்கு தான் மனம் ஓட்டிதுன்னு 6 ஆண்டு ஆயிடுச்சு. அந்த வனத்துல சந்தோஷமா அவங்க இருந்தா போறாங்க. இந்த ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் இதே புத்தியா ராஜாக்கள் உங்களுக்கு தம்பிமார்கள், அவங்களுக்கு நீங்க அண்ணன்மார்கள். அவங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுத்தால் நமக்கு சண்டை ஏது, சச்சரவு ஏது. ஆனா இருந்தாலும் பணம் ஓட்டு 6 ஆண்டுகள் ஆகிருச்சு. அவங்க சேர்த்தா நமக்கு என்ன, அவங்க உயிரோடு இருந்தா நமக்கு என்ன?
நீ செய்யக்கூடாது. எனக்கு புத்தி இல்ல. உனக்கு புத்தி கிடையாது. எங்க மாமா நீ செய்யணும். மாமா சொல்லு. என் சித்தப்பா இருக்கிறான், சித்தப்பா. அவன் சொல்லு. அந்த கோபம், அந்த சித்தப்பா, அந்த தகுதி அவனாலதான் இந்த புத்தியெல்லாம் உனக்கு. ஏய் பார்வதி எனக்கு மந்த புத்தி எனக்கு சொந்த புத்தி கிடையாது. மந்த புத்தி எங்க மாமா சொல் புத்தி மாடி அடிச்சா அவன் சோப்பு கலர் சட்டி போடுறாங்க பொட்டாட்ட வாங்கினா நீ பொட்டுனா ஆமலையா என்ன பார்த்தாங்க என்ன பார்த்து அப்படி கேட்கலாம்டா. அவன் ஒரு பொட்டை சிரிக்க அது மோய நுங்கு தப்பி மரியாதை இப்படி என்ன பண்ண போற? இப்படி என்ன செய்ய போற? ஒரு சேவை பண்ண போறேன். வாய மூடு. என்ன பண்ண போற கேக்குறியா? உங்க ரெண்டு பேரும் வேலை செய்ய போறாரு. அவங்களுக்கு நாடு தர முடியாது சொல்றேன். தெரியாது. பாண்டவர் இங்க பிறந்தானா? ஆமா, இங்க பிறந்தா கால் ரெண்டு ஒண்ணா மணி என்னயா? மணி என்ன? டைம் சொல்லியா? ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்சு. 2 மணி 2 ஆகுதியா? அக்கம் பக்கத்துல தூங்க இல்லையா? உன் பொண்டாட்டி வேணா வீட்டுல போடுறியா? பல்ல புட்டா பொட்டு புட்டா அவளை அடிக்கிறது அது மோய என்னடா பார்த்தா பாவி பொண்டாட்ட வந்து சூத்து கைவிடுறா பூரா பீனா தடிக்கிறா தங்கச்சி இங்க வா.
இவ்வளவு நேரம் நான் ஏன் உங்களோட வார்த்தை ஆடணும்னு கேட்டீங்களா? ஏன் வார்த்தை ஆடணும்? ஐவர் ராஜாக்கள் மீது உங்களுக்கு பாசம் இருக்கா இல்ல உங்களுக்கு வந்து அந்த குரோதம் இருக்கா அப்படி என்று நம்ம அதாவது சோதித்து பார்த்தனே தவிர நீங்களே நக்கி மக்களுக்கு பாகம் கொடுத்தா நான் கொடுப்பேன் நக்கி நாராயண மக்களுக்கு பாகம் கேட்டா ஆமா நான் மகாராஜா மகாராணியா இருக்கணும் அதனாலதான் உங்களுக்கு சோதித்து பார்த்தேன். அப்படியா? சரி ஆகையா அப்படியே இருந்தா சென்ன புடியும் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. சுவாமி இதனால் வரைக்கும் அரண்மனைக்குள்ளே நாங்க தங்கியிருந்தோம். வனத்தில் உள்ள வேடிக்கை பார்த்தது கிடையாது. அதனால் நீங்க ஐவராஜாக்கள் தேடி சென்ற நேரத்தில் நாங்கள் வன வேடிக்கை பார்க்கலாம். அப்படியா? அந்த வனத்தில் வந்து நந்தவனம் சுத்தி பார்க்க வேண்டும். அந்த வன வேடிக்கை நீங்கள் பார்க்கறது அப்படியாடா? ரதத்துல ஏறுங்க. ரதத்துல சூரியவனம், இரண்டாவது நாபரி சிவனம், மூன்றாவது பொறுக்கமகார சிவனம், நாலாவது காலபைரவ வனம், ஐந்தாவது சைந்தி வனம், ஆறாவது காமதேவ பருவதம் வந்து விட்டோம். இப்படி வடவடமா நான் ரதம் ஓட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப அசையா இருக்கு. நான் இந்த ஆடவரத்து அடியில் சற்று சைனித்து இருக்கின்றேன். இந்த நந்தவனத்தில் சென்று நந்தவன வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு நீராடி பலவிதமான மலர்களாக இருக்கிறது. அதை பறித்து உங்க கூந்தலில் சூடி அழகுபடுத்தி வாருங்கள். சற்று நான் அமர்கிறேன். அடிச்சடியில இவ்வளவு பொட்டச்சடிச்சல மூத்திரம் விட்டேன். இன்னுமே காண சுத்தமா கத்து கொடுத்த வாதியார் இந்த மாதிரி சொன்ன எப்படி தெரியாதவன் பாட்டனாரும் குணமான துரோணன் கண்ணா கூறியாதோ ரத்வத்தாமும் குணமான அர்ஜுனங்க அம்பினாலும் பெண்ணிரும்பு காசும் போச்சு ஆகையாடா அப்பம் போராட்ட மதிப்பும் பாரு மகாத்திரி மகாக்கணம் புரிந்து ஒரு மடியான அருமையாக்க குழந்தைருக்குது காவடிப்பட்ட புனிதத்தை விரும்படியான அருமத்தம்பி ராமதாஸ் இருக்கிறார் கோவிந்தன் அவருக்காக குடும்பப்பட்ட காஞ்சானம் ஒன்று கொடுங்க லட்சமாக இருங்க அந்த ஆண்டவனை வேண்டி கொடுக்கல வணக்கம் அகோத வல்லாய் பெருமாகத்தானே அகோத வல்லாய் பெருமாகத்தானே துரியோதன மகாராஜ ராஜாக்களை வனந்திர ஓட்டியும் ஆறு வருட காலம் முடிந்தாகி விட்டது காலம் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய இந்த 6 வருட காலம் 5 ராஜாக்களை காணும் என்று எம்பரமனாகிய பகவான் ஐயா நாராயணமூர்த்தி சபை நாடி வருகிறார். அவரா செலவு சேர்த்துகிறார்.
அத்தை மக்கள் ஐவர்களை காக்க வேண்டி அத்தை மக்கள் ஐவர்களை காக்க வேண்டி ஆதிக்க செல்கின்றேன்.
திருமூட்டை அடிச்சு வந்த கோவிந்தா